உலகின் மிகவும் வறண்ட இடமாக புகழ்பெற்ற அட்டகாமா பாலைவனம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு துளிப்பனியை கூட பார்க்காத நிலையில் தற்போது வெண்பனியால் போர்த்தப்பட்டிருக்கிறது. வெறும் மணலும் வறண்ட பாறைகளும் நிறைந்த அந்த நிலப்பரப்பு திடீரென வெண்மையான பனிப்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இது எப்படி சாத்தியமானது? இந்த அரிய நிகழ்வு அட்டகாமா பாலைவனத்திற்கு என்ன அர்த்தம்? வாருங்கள், இந்த இயற்கையின் ஆச்சரியத்தை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். அட்டகாமா பாலைவனம் வெறும் ஒரு பாலைவனம் அல்ல, இது ஒரு புவியியல் அற்புதம். சுமார் 1,05,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த பாலைவனம் உலகின் துருவ பகுதிகள் அல்லாத வறண்ட பாலைவனமாக அறியப்படுகிறது. தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில், சிலி நாட்டின் வடக்கு பகுதியில், பசிபிக் கடற்கரையோரம் சுமார் 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவியுள்ளது. இதன் நிலப்பரப்பு பெரும்பாலும் மணல் குவியல்களை கொண்டிராமல் உப்பு படுகைகள், எரிமலை குழம்பு படிமங்கள் மற்றும் வறண்ட பாறைகளால் ஆனது. பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரும் ஈரப்பதமான காற்று இந்த மலைகளில் மோதி மழையாக பொழிந்து விடுகிறது. இதனால் அட்டகாமாவுக்கு அப்பால் உள்ள மலைகளின் மறுபக்கம் வறண்டு விடுகிறது. இதன் விளைவாக அட்டகாமாவின் சில பகுதிகள் பல நூற்றாண்டுகளாக ஒரு துளிமழையை கூட பதிவு செய்யவில்லை. அதன் வறண்ட பாறை நிலப்பரப்பு செவ்வாய் கிரகத்தின் நிலப்பரப்பை ஒத்திருப்பதால் நாசா இங்கு செவ்வாய் கிரக பயணங்களுக்கான தொழில்நுட்பங்களை சோதிக்கிறது. தெளிவான மேகங்கள் இல்லாத வானம் மற்றும் ஒளிக்கலப்பு இல்லாததால் அட்டகாமா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கி மையங்களுக்கு தாயகமாக விளங்குகிறது. ஆய்வுகளின்படி அட்டகாமா பாலைவனம் சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதாக கருதப்படுகிறது. இது பூமியின் மிக பழமையான பாலைவனங்களில் ஒன்றாகும். கடந்த ஜூன் 26, 2025 வடக்கு சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தின் சில பகுதிகளில் எதிர்பாராத விதமாக பனிப்பொழிவு ஏற்பட்டது. உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் வானியல் ஆய்வகத்தின் தகவல் படி கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளில் இந்த உயரத்தில் இவ்வளவு குறிப்பிடத்தக்க பனிப்பொழிவு ஏற்பட்டதில்லை. இதற்கு முன்பு 2011ஆம் ஆண்டில் ஒரு பெரும் பனிப்பொழிவு ஏற்பட்டு சுமார் 31 அங்குல அளவுக்கு பனிக்கட்டிகள் இந்த பாலைவனத்தை ஆக்கிரமித்தன. இது உண்மையிலேயே ஒரு தசாப்தத்திற்கு பிறகு நடந்த ஒரு அரிய நிகழ்வு. ஆல்மா ஆய்வகம் உலகின் வறண்ட பாலைவனமான அட்டகாமா பனியால் சூழப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு வீடியோ காட்சிகளை பகிர்ந்தது. வறண்ட நிலப்பரப்பு, உறைந்த உப்பு ஏரிகள் மற்றும் எரிமலை படிமங்கள் மீது படிந்திருந்த வெண்பனி பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பனியின் காரணமாக அல்மா தொலைநோக்கி தனது அறிவியல் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தி பாதுகாப்பு முறைக்கு மாறியது. தொலைநோக்கி கருவிகளை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வளவு வறண்ட ஒரு பகுதியில் எப்படி பனிப்பொழிவு சாத்தியமானது? வானிலை ஆய்வாளர்கள் இதற்கு பல சிக்கலான காரணங்களை கூறுகின்றனர். பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட அசாதாரண வானிலை மாற்றங்களே இந்த பனிப்பொழிவுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டார்டிக் பகுதியில் இருந்து வந்த நம்ப முடியாத அளவு குளிர்ந்த காற்று வடக்கே சிலி நோக்கி நகர்ந்தது. இது சாதாரணமாக நிகழும் ஒரு நிகழ்வு அல்ல. இந்த அளவுக்கு குளிர்ந்த காற்று சிலியின் வடக்கு பகுதியை அடைவது மிக அரிது. பசிபிக் பெருங்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த அமைப்பு உருவானது. இது இந்த குளிர்ந்த காற்று மற்றும் ஈரப்பதமான முன்னணியை ஒன்றிணைத்து மேலே இழுத்து மேகங்களை உருவாக்க உதவியது. இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று கூறுகிறார்கள். இது போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் இயற்கையான மாறுபாடுகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம். அதே வேளையில் காலநிலை மாதிரிகள் உலக வெப்பநிலை உயரும் போது இந்த அதிவறண்ட பிராந்தியங்களில் கூட மழைப்பொழிவு நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கின்றன. இது காலநிலை மாறுபாட்டின் மற்றொரு விசித்திரமான விளைவாக பார்க்கப்படுகிறது. அட்டகாமா அதன் வறட்சிக்கு பெயர் பெற்றது என்றாலும் அது முந்தைய காலங்களில் திடீர் மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்குகளை அனுபவித்துள்ளது. உலகின் வறண்ட பாலைவனமான அட்டகாமாவில் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட இந்த பனிப்பொழிவு இயற்கையின் கணிக்க முடியாத தன்மையையும் புவியியல் மற்றும் வானிலை அமைப்புகளின் சிக்கலான தன்மையையும் நமக்கு உணர்த்துகிறது. இது வெறும் ஒரு அழகான காட்சி மட்டுமல்ல, இது புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றங்களின் மத்தியில் நமது பூமி எப்படி பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகிறது என்பதற்கான ஒரு ரிமைண்டர் ஆகவும் இருக்கலாம். அட்டகாமா மீண்டும் வறண்ட நிலமாக மாறக்கூடும். ஆனால் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு கிடைத்த இந்த வெள்ளை அற்புதம் இந்த கிரகத்தில் நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிர் என்பதையும், அதை தொடர்ந்து அறிவியலின் மூலம் நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த இயற்கையின் அற்புதமான நிகழ்வை கண்டு ரசிப்போம். அதன் பின்னணியில் உள்ள அறிவியலை புரிந்து கொள்வோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.